ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது துவரம்பருப்பு துவையல். இந்த துவையல் சொன்ன உடனே நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு சைட் டிஷ். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதில்ல. இந்த துவையலுக்கும் இந்த சட்னிக்கும் வித்தியாசம் நிறைய பேர் கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக துவையல் பொறுத்த வரைக்கும் முக்கியமான அந்த மெயின் இன்க்ரீடியன்ஸும், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணும். இதே சட்னிலாம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மசாலா அந்த மாதிரிலாம் வரும். அதனால தான் துவையலுக்கும் சட்னிக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி ப்ராப்பராக இப்படி துவையல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த துவையல் பண்ணும்போது நீங்கள் துவரம்பருப்பை வச்சு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பாசிப்பருப்பு யூஸ் பண்ணலாம், உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணலாம், கருப்பு உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, ஏன் இந்த மூக்கடல் இருக்குல்ல, மூக்கடலை ஊற வச்சுடும் நீங்கள் பண்ணலாம். ஸோ பல வகையில் துவையலும் பண்ணலாம், தேங்காயிலையும் பண்ணலாம். இன்றைக்கி ப்ராப்பராக துவரம்பருப்பு துவையல் லஞ்சுக்கு ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் லஞ்சில் நீங்கள் மீந்தால் நைட்டில் நீங்கள் தோசை, இட்லி என்ன பண்ணீங்கன்னா அந்த டைமில் துவையல் தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணும்போது ஒரு கெட்டியான ஒரு ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும், எண்ணெய் இல்லாத ஐட்டமாக தான் நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த துவையல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சோறு, ரசம் சோறு, சாம்பார் சோறு, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு துவையல் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த ரெசிபி டிடி பெருங்காயம் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? துவரம்பருப்பு 200 கிராம், காய்ந்த மிளகாய் 10-15 நம்பர், பூண்டு 10-15 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம ஷப்தீனாஸ் கிச்சனில் ஃபுல்லாக செம்ம வாசனையோடு இருக்க போகுது. ஏன் கேட்டிங்கன்னா டிடி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி சமைக்க போகிறேன். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப்டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல் தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் எதுக்காக சமைக்கும் போது யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்கவும், செரிமான மண்டலத்தை சீராக வைக்கவும் பெருங்காயம் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, நம்மளோட குடல் சுத்தம் தான் நம்மளோட உடல் சுத்தம். ஹெல்த்தியான செரிமான மண்டலம் தான் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த துவரம்பருப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த துவையல் பண்ணுறதுக்கு இந்த பருப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த துவையல் நல்லா சூப்பராக வரும். சில பேர் மீடியமான ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அந்த துவரம்பருப்பு கரெக்டாக வறுத்து வராது. உங்களுக்கு கலர் வந்துடும் தவிர அந்த பருப்பு கரெக்டாக வெந்து வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போடணும். அதே டைமில் அந்த பூண்டு வறுக்கிறது ஹை ஃப்ளேம் வச்சா உங்களுக்கு வெந்து வராது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு 70% ரெடி ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கருப்பு புளி போடுறோம்.
இந்த கருப்பு புளி எதுக்காக நான் இதில் யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த புளிப்புத்தன்மை நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் வெள்ளை புளி தான் இருக்குது, அதாவது புது புளி தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் என்னோடய சஜஷன் பழைய புளி தான். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, டிடி பெருங்காயம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க. பெருங்காயம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன் கிட்டனா உங்களுக்கு அந்த வாசனை போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெருங்காயம் போட்ட பிறகு திருப்பி மஞ்சள்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க. ஏன் கேட்டனா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கெட்டி ஆகும், அந்த டைமில் மிக்சி சரியாக ஓடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு அரைக்கலாம்னு சொல்கிறோம். தேவையான அளவுக்கு போட்டு பார்த்தீங்களா, இந்த பூண்டு கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வந்து வரும். அதே மாதிரி தான் இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை உங்களுக்கு காமிக்கிறேன். கையில் எடுத்த உடனே அப்படி க்ரஷ் ஆகும், அப்படியே தூள் மாதிரி ஆகும். இதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. வேணும்னா திருப்பி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தான் உப்பும். முக்கியமாக நம்ம மதியம் சாப்பாடு இல்லை நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த டைமில் தொட்டுக்க பர்டிகுலராக அந்த ரசம் சாதம், தயிர் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த கேழ்வரகு கூழ்லாம் சாப்பிடுவாங்கல்ல, கேழ்வரகு கூழ், அரிசி கஞ்சி, சீரகம் கஞ்சி, அந்த டைமில் இந்த மாதிரி துவையெல்லாம் வச்சு பண்ணலாம். தோரம்பருப்பு துவையல் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பருப்பு வச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போடுறோம். தாளிப்பு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சில பேருக்கு தாளிப்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் நான் தாளிப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கோம். இதை நீங்கள் தாளிப்பு இல்லாமல் தான் நீங்கள் சாப்பிடுவோம் நிறைய பேர், பட் இருந்தாலும் தாளித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தாளிப்பு போட்டால் அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இப்போ துவரம்பருப்பு துவையல் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.